வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம உடம்போட ஒரு சூப்பரான ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். அதுவும் நம்ம குடலுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தி, நம்மள நாமளே சரி பண்ணிக்கிற சக்தி. ஒரு நிமிஷம். உங்க உடம்பே உங்களுக்கு தெரியாம உங்களையே சாப்பிடுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சினிமா டயலாக் இல்ல, நிஜம். நம்ம குடலுக்குள்ள இருக்கிற நல்லது செய்யற பாக்டீரியா இருக்குல்ல, அதுக்கு பசிக்கும்போது அது நம்ம குடலோட சுவரையே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு அடிக்கடி டயர்டா இருக்கா? வயிறு உப்பிசமா இருக்கா? என்னடா இது ஒரு மாதிரி மந்தமாவே இருக்குன்னு தோணுதா? அதுக்கு காரணம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடக்கிற அமைதியான அழிவா கூட இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, இத நிறுத்த ஒரு வழி இருக்கு. அதுவும் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு. சரி, ரகசியத்துக்குள்ள போலாம். நம்ம குடலுக்குள்ளேயே ஒரு சூப்பரான கிளீனிங் சிஸ்டம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்மள பல பேரு தெரியாமலேயே அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு பேரு மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ், சுருக்கமா எம்எம்சி. இது நம்ம குடலோட தெரு கூட்டுற மெஷின் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடாம வயிறு காலியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மெஷின் ஆன் ஆகும். அப்போ உள்ள இருக்கிற செரிக்காத உணவு, குப்பை எல்லாத்தையும் தள்ளி விட்டு கிளீன் பண்ணும். ஆனா இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. தெரு காலியா இருந்தா தானே குவிக்க முடியும். நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இந்த கிளீனிங் சிஸ்டம் வேலையே செய்யாது. குப்பை அப்படியே தேங்கி கெட்ட பாக்டீரியா பெருக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேரு தான் SIBO. இதனால தான் வயிறு உப்புசம், கேஸ் மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒரு சாப்பாட்டுக்கும் அடுத்த சாப்பாட்டுக்கும் நடுவுல குறைஞ்சது 4 to 5 மணி நேரம் கேப் விடுங்க. நடுவுல எதுவும் சாப்பிடாதீங்க. அப்பப்போ வயித்திலிருந்து குடுகுடுன்னு சத்தம் கேட்கும்ல, அது எப்பவுமே பசி சத்தம் கிடையாது. பல சமயம் நம்ம கிளீனிங் மிஷின் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம குடலை க்ளீன் பண்ண டைம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? உள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நம்ம நண்பர்களுக்கு, அதாவது நல்ல பாக்டீரியாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல? அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 30. இதுதான் மேஜிக் நம்பர். அமெரிக்கால நடந்த ஒரு பெரிய ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம குடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 30 விதமான செடி கொடி சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடணுமாம். ஐயோ 30 அப்படின்னு பயப்படாதீங்க, இது ரொம்ப ஈஸி. நம்ம சாப்பாட்டுல இருக்கிற கீரை, வாழைப்பழம், தக்காளி மட்டும் இல்ல, நம்ம தாளிக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், வெந்தயம், நம்ம சாப்பிட்ற கடலை, பாசிப்பயிறுன்னு எல்லாமே இதுல சேரும். நீங்க எவ்ளோ வெரைட்டியா சாப்பிட்றீங்களோ அவ்ளோ சந்தோஷமா உங்க குடல் பாக்டீரியா இருக்கும். உண்மையா சொல்லணும்னா இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம முன்னோர்களோட சாப்பாட்லயே இருந்திருக்கு. அவங்க சாம்பார்ல போடுற காய்கறியா இருக்கட்டும், ரசத்துல சேர்க்கிற மசாலாவா இருக்கட்டும், எல்லாமே கணக்கு தான். நாம தான் அதெல்லாம் மறந்துட்டோம். அதை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டா போதும். அடுத்தது 3வது ரகசியம். என்ன சாப்பிடுறோங்கிறது முக்கியம்தான். ஆனா எப்போ சாப்பிடுறோங்கிறது அதை விட முக்கியம். ஆமா, உங்க குடலுக்கும் ஒரு கடிகாரம் இருக்கு. நம்ம குடல ஒரு ஃபேக்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. காலையில 8 மணில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் டே ஷிஃப்ட். இந்த டைம்ல செரிமானம் படு ஜோரா நடக்கும். ஆனா ராத்திரி 8 மணிக்கு மேல நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ டைஜஷன் வேலையெல்லாம் நிறுத்திட்டு உடம்ப ரிப்பேர் பார்க்கற வேலை ஆரம்பிக்கும். நம்ம செல்களை எல்லாம் புதுப்பிக்கிற வேலை. இதுக்கு பேரு ஆட்டோஃபாகி. இப்போ நீங்க ராத்திரி 8 மணிக்கு மேல சாப்பிட்டா என்ன ஆகும்? வீட்டுக்கு கிளம்புற நைட் ஷிஃப்ட் ஆளுங்களை கூப்பிட்டு, டேய் இன்னொரு லாரி லோடு வந்திருக்கு இறக்குன்னு சொல்ற மாதிரி. இதனால சாப்பாடு சரியா செரிக்காது, உடம்போட ரிப்பேர் வேலையும் நடக்காது. ராத்திரி பூரா உங்க வயிறு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா உடம்புக்கு எப்படி ஓய்வு கிடைக்கும்? தூக்கமும் சரியா வராது. சரி, அடுத்த முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம். நம்ம மூளைக்கும் குடலுக்கும் நடுவுல ஒரு டைரக்ட் ஃபோன் லைன் இருக்கு. அதுக்கு பேரு வேகஸ் நரம்பு. நம்ம டென்ஷனா இருக்கும்போது இந்த ஃபோன் லைன் எப்படி கட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம உடம்புல 2 மோட் இருக்கு. ஒன்னு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட், அதாவது டென்ஷனா அவசரமா இருக்கும்போது ஆன் ஆகிற மோடு. இன்னொன்னு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட், அதாவது ரிலாக்ஸா இருக்கும்போது ஆன் ஆகிற மோடு. நம்ம உடம்பால ஒரே நேரத்துல 2 மோட்லயும் இருக்க முடியாது. நீங்க டென்ஷனா சாப்பிடும்போது உங்க உடம்பு என்ன நினைக்கும்? முதல்ல உசுரை காப்பாத்திக்கணும், டைஜஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லி செரிமானத்தையும் நிறுத்திடும். அதனாலதான் கேஸ், வயிறு உப்புசம் வருது. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு எப்படி போறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நேரா உட்காந்து ஒரு 3 தடவை மெதுவா மூச்சை உள்ளே இழுத்து அதை விட இன்னும் மெதுவா வெளியே விடுங்க. அவ்வளோதான். இந்த சின்ன பயிற்சி உங்க மூளைக்கு எல்லாம் ஓகே, இனிமே டைஜஷன் வேலையை ஆரம்பிக்கலான்னு சிக்னல் கொடுக்கும். கடைசியா 5வது ரகசியம். இது ரொம்ப முக்கியம். நம்ம தினமும் நல்லதா நினைச்சு செய்யற 2 விஷயங்கள் எப்படி நம்ம குடல் பாக்டீரியாவை காலி பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
நீங்க தினமும் குடிக்கிற தண்ணியும் சத்தானதா இருக்கட்டும்னு பார்த்து பார்த்து வாங்குற காய்கறியும் உங்க குடலுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா ஷாக் ஆகுதா? ஆமா, அதுதான் உண்மை. 2 முக்கியமான எதிரிங்க இருக்காங்க. ஒன்னு, நம்ம குழாய் தண்ணியில இருக்கிற குளோரின். தண்ணிய சுத்தப்படுத்த இத சேர்க்கறாங்க. ஆனா இது தண்ணியில இருக்கிற கெட்ட பாக்டீரியாவோட சேர்த்து நம்ம வயித்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாவையும் கொன்னுடுது. 2வது, காய்கறிகள்ல இருக்கிற பூச்சிக்கொல்லி. இதெல்லாம் நம்ம குடலுக்குள்ள இருக்கிற தோட்டத்துக்கு கழக்கொல்லி மாதிரி. இதுக்கு என்ன தீர்வு? தண்ணிய ஃபில்டர் பண்ணுங்க, இல்லனா நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. காய்கறிகளை நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க. சரி, நாம இப்போ பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு செக்லிஸ்டா பாத்திரலாம். இன்னைக்கே இத ஆரம்பிக்கலாம். 1. சாப்பாட்டுக்கு நடுவுல 4லிருந்து 5 மணி நேரம் கேப். 2. வாரத்துக்கு 30 வகை செடி, கொடி, காய், பழம். 3. ராத்திரி 8 மணிக்குள்ள டின்னர். 4. சாப்பிடறதுக்கு முன்னாடி 3 தடவை மூச்சு பயிற்சி. 5. தண்ணீரையும் காய்கறியையும் சுத்தமா வச்சுக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் நீங்க காசு செலவு பண்ணி எதுவும் வாங்க தேவையில்லை. உங்க குடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்துட்டா போதும். உங்க மூளை, உங்க மனசு, உங்க உடம்பு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். அடுத்த வாரம் நம்ம உடம்போட இன்னொரு ஆச்சரியமான ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.